Taste the Daily. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மந்தத்திடலில் வாடிப்பட்டி பேரூர் கழகம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் வாடிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் டாக்டர் KS அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், தமிழகத்தில் காவல்துறை செயல் இழந்துள்ளது எனவும் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறை திணறி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தமிழரசன், வாடிப்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் காளிதாஸ், அலங்காநல்லூர் ரவிச்சந்திரன், அரியூர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. காற்று தருவாறு நடக்கிறது, கொலை கொள்ளை கட்டுப்படுத்த முடியவில்லை, தடுத்து நிறுத்த முடியவில்லை. கைகட்டி வேடிக்கை பார்க்கிற காவல்துறை. இதுல பெரிய கொடுமை, காவல்துறையுடைய DSP தலைமுடியை பிடிச்சு இழுக்கிற வரலாறை நாம் இதுவரை தமிழகத்திலே பார்த்ததே இல்லை. காக்கி சட்டம் என்று சொன்னால் அதற்கு ஒரு விடுக்கு உண்டு. யாருடைய ஆட்சியிலே? புரட்சி தலைவருடைய ஆட்சியிலே, பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சியிலே, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆட்சியிலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே